பாண்டவர்கள் ஐவரும் பீஷ்மரை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். தருமன் அவரிடம் போரை தவிர்ப்பதற்காகவே தான் இக்களமாடலுக்கு ஒப்புக்கொண்டதாக கூறுகிறான். துரோணரும் கிருபரும் அங்கு வருகிறார்கள். துரோணர் அர்ஜுனனை தழுவி தழுவி மகிழ்கிறார். பீஷ்மரும் மிக எளியவராகி அவர்களுடன் விளையாடி மகிழ்கிறார். இதையெல்லாம் பார்க்கும் தருமன் தான் எடுத்த முடிவு சரியே என்று மகிழ்ந்து கொள்கிறார். ஆனால் சகதேவன், என் நகர் முழுக்க நஞ்சு மூடியுள்ளது. அந்த நஞ்சுடன் தான் நீங்கள் விளையாடப் போகிறீர்கள். குருதியால் மட்டுமே அதை வெல்ல முடியும் என்று கூறுகிறான். தருமன் கவலை கொள்கிறார். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 78. தருமனை கண்டதும் பீஷ்மர் ஒரு கணம் விழி தூக்கி நோக்கிவிட்டு தலை குனிந்து கையால் மார்பில் 3 புரிகளாக நீண்டு பரவிய தாடியை நீவியபடி அமர்ந்திருந்தார். நீண்டு மெலிந்து வெண்ணிற உடல் நுண்ணிய சுருக்கங்கள் பரவி மெழுகுத்தன்மை கொண்டிருந்தது. மடியில் கோக்கப்பட்டிருந்த கைகள் நரம்புகள் எழுந்து தசைவற்றி காய்ந்த கொடியென மாறிவிட்டிருந்தன. கால்களும் மிக மெலிந்து நரம்புகள் பின்னி வேர் தொகையென தோன்றின. சாளரத்தின் வழியாக வந்த காற்றில் வெண்ணிற தலைமயிர் பறந்தது. அவரது குழல் தொகை மிகவும் குறைந்திருந்தது. மூக்கு வளைந்து உதட்டின் மேல் நிழல் வீழ்த்தி தொங்கியது. கண்கள் பழுத்த அத்திப்பழங்கள் போல் இருந்தன. தொலைவில் ஏதோ கதவு திரும்பிக் கொண்டிருக்கும் ஓசை கேட்டது. சில கணங்கள் அவர்கள் அவரை நோக்கி நின்றனர். சின்னாட்களுக்குள் அவர் மிகவும் முதுமை எய்தி விட்டிருந்தார். அவரது கைவிரல் நகங்கள் பழுப்பு நிறம் கொண்டு பறவை அலகுகள் போல் இருந்தன. தருமன் சென்று பீஷ்மரின் கால்களை தொட்டு சென்னி சூடி, வணங்குகிறேன் பிதாமகரே என்றார். ஒரு சொல்லும் இல்லாமல் இடது கையை தூக்கி அவர் தலைமேல் வைத்துவிட்டு எடுத்து கொண்டார் பீஷ்மர். பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் சென்று அவர் பாதங்களில் உடல் அமைத்து வணங்கினர். அவர் அறியாதவர் போல் அவர் கை வந்து அவர்களின் தலையை தொட்டு சென்றது. பீஷ்மரின் முதல் மாணவர் விஸ்வசேனர் அவர்கள் அமர்வதற்காக பீடங்களை சுட்டி காட்டிய பின் வெளியே சென்று கதவை மூடிக்கொண்டார். தருமன் மட்டுமே அமர்ந்தார். அவருக்கு பின்னால் நகுலனும் சகதேவனும் நின்றிருக்க பீமனும் அர்ஜுனனும் சற்று அப்பால் சென்று தூணில் சாய்ந்து நின்றார்கள். பீஷ்மர் சொல்லெடுக்கட்டும் என்று தருமன் காத்திருந்தார். அவர் தன் உடலில் இருந்து அகன்று தொலைந்து விட்டவர் போல் இருந்தார். பொறுமையின்றி பீமன் உடல் அசைத்த போதுதான் சற்று நேரமாகி இருப்பதை தருமன் உணர்ந்தார். மெல்ல கனைத்து, தங்கள் ஆணையை தலை கொண்டு இங்கு வந்திருக்கிறோம் பிதாமகரே என்றார். ஆம் என்றார் அவர். போரை தவிர்க்க பெரிதொரு வழியில்லை என்பதை நான் உணர்ந்திருந்தேன். தங்களின் ஆணை ஒரு நற்கொடை என தோன்றியது என்றார் தருமன். பீஷ்மர் தலையசைத்தார். அத்துடன் சொல்லாடல் மீண்டும் அறுபட்டது. பேசாமல் இருப்பதன் பொருத்தமின்மையை உணர்ந்து பீஷ்மர் அசைந்து அமர்ந்து பீமனை நோக்கி, காடுகளில் அலைகிறாயா என்றார். ஆம் பிதாமகரே என்றான் பீமன். தாங்களும் காடுகளில்தான் பெரும்பாலும் இருக்கிறீர்கள் என்றார்கள் என்றான். பீஷ்மரின் முகத்தில் மெல்லிய புன்னகை எழுந்தது. ஆம், அங்கு அடிக்கடி மாறும் நெறிகளும் அறமும் இல்லை என்றார். அதையே நானும் உணர்கிறேன் என்றான் பீமன். பின்பு, அது காட்டு விலங்குகளுக்கு பேசும் மொழி இல்லை என்பதனால் இருக்கலாம் என்றான். பீஷ்மர் சிரித்து விட்டார். திரும்பி அதே சிரிப்பொலியுடன் தருமனிடம், இங்கு நிகழவிருப்பது ஓர் எளிய குல விளையாட்டென்று எடுத்துக்கொள் மைந்தா. இதில் வென்றாலும் தோற்றாலும் இறுதியில் நீ வெல்வாய் என்றார். ஒரு கணம் அவர் விழிகளில் அறியாத ஒரு தத்தளிப்பு நிகழ்ந்து சென்றது. எப்படியும் அறம் வெல்ல வேண்டும். இதுவரை வென்றிருக்கிறதா என்றால் அறியேன். வென்ற தருணங்களை மட்டுமே மானுடம் நினைவில் கொண்டிருக்கிறது. அவற்றை மட்டுமே இறுதி வெற்றி என்று எண்ணிக்கொள்கிறது. அந்நினைவுகளால் ஆன வரலாற்றை நம் காலடி மண்ணாக அமைத்திருக்கிறது. எனவே அறம் வெல்ல வேண்டும் என்றே விழைவோம். வெல்லாவிடில் நாம் நின்றிருக்க நிலம் இருக்காது என்றார். தருமன், அறத்தின் மேல் நான் கொண்டுள்ள நம்பிக்கை என்பது அது வெல்லும் என்பதனால் அல்ல, அழிக்கும் என்பதனால் அல்ல, அழைத்து செல்லும் என்பதனாலும் அல்ல. அது எனக்கு ஒவ்வப்பானது, அது ஒன்றே இயல்பானது என்பதனால்தான் என்றார். பீஷ்மர் விழிகள் ஈரம் கொள்ள நெகிழ்ந்து தொண்டை அசைய கை நீட்டி அவர் கைகளை பற்றி கொண்டார். அவ்வண்ணமே இரு மைந்தா. இம்மண்ணில் எதுவும் உன்னை துயர் கொள்ளச் செய்யாதிருக்கட்டும் என்றார். அவரது கைகள் தருமனின் கைகளுடன் சேர்ந்து நடுங்கின. தங்கள் வாழ்த்து என்றும் என்னுடன் இருக்கும் என்றார் தருமன். பீஷ்மரின் வலது கண்ணிலிருந்து நீர் வழியத் தொடங்கியது. முதியவர்களுக்குரிய வகையில் தலை நடுங்க தொண்டை நெகிழ்ந்தசைய அவர் விசும்பி அழுதார்.
பின்பு மெல்ல எளிதாகி முகத்தை துடைத்தார். முகத்தில் இறுகியிருந்த தசைகள் ஒவ்வொன்றாக விடுபட்டன. முதுமை என்றார். என்னும் போதே அழுகை வந்து விடுகிறது. அழுது முடித்ததும் தான் வாழ்க்கை இனிதென தோன்றுகிறது. தருமன், அதை கனிவு என்பார்கள் என்றார். இறப்பு குறித்த அச்சம் என்பார்கள் என்று பீஷ்மர் சிரித்தார். வாயின் பற்கள் பல உதிர்ந்திருந்தாலும் அவரது சிரிப்பு அழகாக இருந்தது. வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமையின் தவிப்பு என்று நான் சொல்வேன் என்றார். தருமன், இளமையில் நாம் புரிந்து கொள்ள ஒரு வாழ்க்கை மட்டுமே முன்னுள்ளது. முதுமையில் அது பல்கி பெருகிவிடுகிறது என்றார். பீஷ்மர், இருக்கலாம். ஒன்றையும் அறியாமல் விட்டு செல்வதுதான் அனைவருக்கும் இயன்றது. நான் என்றாவது அவரை பார்க்க வேண்டும். என் மூத்தவர். அவர் எழுதும் காவியத்தில் விடைகள் என ஏதேனும் உள்ளதா என்று கேட்பேன் என்றார். பீமன், அவர் உரிய வினாக்களை முன்வைத்திருந்தாலே நன்று பிதாமகரே என்றான். பீஷ்மர் ஆம் என்ற பின் உரக்க நகைத்தார். தருமனிடம் திரும்பி, இதுவரை நாற்களம் ஆடியதே இல்லை. அதன் நெறிகள் என்னவென்றும் வழிகள் என்னவென்றும் நான் அறிந்ததில்லை. திரும்ப திரும்ப 4 பகடைகளை உருட்டி 12 மடங்குகளையும் வகுப்படல்களையும் கொண்டு ஆடுவது ஏன் இவர்களுக்கு சலிப்பூட்டவில்லை என்று எண்ணி வியந்திருக்கிறேன் என்றார் பீஷ்மர். ஆழ்ந்துவிட்டால் எதுவும் சலிப்பூட்டுவதில்லை பிதாமகரே என்றான் அர்ஜுனன். அம்புமுனை கொண்டு நாம் அறிந்ததல்லவா அது. அவனை விழி தூக்கி நோக்கிய பின், ஆம் உண்மை, இப்புவியில் பல்லாயிரம் ஆடல்களில் நம்மை குவித்து நம்மை கண்டடைகிறோம் என்றார் பீஷ்மர். ஆனால் அம்பென்பது பறவையின் தூய வடிவம், ஆகவே அது அழகியது என்றார். பகடை என்பது சொல்லின் தூய வடிவம் என்றார் தர்மன். அவரை புரியாமல் திரும்பி நோக்கிய பின் சிரித்து, ஆம், அதனால்தான் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை போலும் என்றார் பீஷ்மர். மிக விரைவிலேயே பீஷ்மர் மீண்டு நெடுநாட்களுக்கு முன் அவர்கள் அறிந்த பிதாமகராக ஆனார். தன் மேலிருந்து அழுத்திய அனைத்தும் உதிர்ந்து விழ உடலில் குடியேறிய சிறு துள்ளலுடன் எழுந்து சென்று அரை மூலையில் இருந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு அர்ஜுனனிடம், வா, புதிதாக என்ன கற்றுக்கொண்டாய் என்றார். அர்ஜுனன் புன்னகைத்து, தாங்கள் கற்றுக்கொள்வதற்குரிய எதுவும் இருப்பதாக தோன்றவில்லை பிதாமகரே. உரக்க நகைத்து, அதையும் பார்த்து விடுவோம் என்றார் பீஷ்மர். நான் கற்றதென்ன என்று சொல்லவா? தோளில் அல்ல, அம்பின் கூரிலும் இறகிலும் அல்ல, காற்றிலும் அல்ல, வளைவதில்தான் விற்கலையின் நுட்பம் உள்ளதென்று இப்போது கண்டு கொண்டேன். மூங்கில் வில்லோ இரும்பு வில்லோ, அதில் கட்டப்படும் நாணில் உள்ளது விசையின் பொருள். அதை இழுக்கும் வகையில் அம்பின் மீது நம் தோல் விசையை செலுத்த முடியும். வீணையில் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் தந்தியின் நீளம் இசையை வகுப்பது போல. காட்டுகிறேன், வா என்றார். பாண்டவர்களின் முகங்கள் மலர்ந்தன. அர்ஜுனன், அதை தங்களிடமிருந்து கற்க விழைகிறேன் பிதாமகரே என்றான். கற்பிப்பது நன்று மைந்தா, நாம் ஐயமர கற்பதற்கு அதுவே வழி என்றார் பீஷ்மர். தருமன், பிதாமகரே, நாங்கள் கிருபரையும் துரோணரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றாக வேண்டும். அதன் பின் தந்தையையும் மூத்த அன்னையையும் பார்த்து வழிபட வேண்டும். பொழுது சாய்வதற்குள் இவற்றை முடித்த பின்னர் குடித்தெய்வங்களின் ஆலயங்களுக்கு செல்வது முறை என்றார் சௌனகர் என்றார். நீ ஒரு மூடன் என்றார் பீஷ்மர் நகைத்தபடி. நாளெல்லாம் அரச கடமைகளை செய்தபடி எப்படித்தான் உயிர் வாழ்கிறாய் என்று தெரியவில்லை. அரசர்களை பார்த்தால் தரியில் ஓடும் நாடாக்கழி போல் தோன்றுகிறார்கள். இரவும் பகலும் முன்னும் பின்னும் ஓடி ஒன்றையே நெய்து கொண்டு சலிப்பு என்பதை அவர்கள் அறிவதில்லை என்றார். தருமன், தான் நெய்யும் பட்டின் அழகை ரசிக்க தெரிந்த நாடாப்பட்டியல் சலிப்புறுவதில்லை பிதாமகரே என்றார் கையை ஓங்கி. எழுந்து போ அறிவிலியே என்று சொல்லி உரக்க நகைத்தார் பீஷ்மர். எதை சொன்னாலும் அணியும் ஒப்புமையுமாக மறுமொழி சொல்ல கற்றுவிட்டால் நீ அரசு சூழ்தல் அறிந்தவன் என்று ஆகிவிடுவாயா? தர்மன், போர்க்கலையின் உச்சம் தடுப்பதல்லவா என்றார். வாழ்நாள் எல்லாம் தடுத்து கொண்டிருப்பவன் நீ என்ற பின் அர்ஜுனனிடம் திரும்பி, அவர்கள் இருவரையும் இங்கு வரச் சொல்கிறேன். என் பயிற்சி சாலையில் நீ அவர்களிடம் வாழ்த்து பெறலாம். பிறகென்ன என்றார் பீஷ்மர். அர்ஜுனன் அவர் அருகே செல்ல அவர் அவன் கையை பற்றியபடி பீமனிடம் திரும்பி, உன்னிடம் இன்னொரு கதைப்போர் நிகழ்த்தலாமென எண்ணுகிறேன் என்றார். பீமன், இப்போது தங்கள் தோள்கள் கதைப்போருக்குரியவை அல்ல என்று தோன்றுகிறது பிதாமகரே
என்றான். ஆம், முதுமையால் தோல் வல்லமை குன்றும் தோறும் குறைந்த விசையில் கதை சுழற்ற கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீ ஏந்தும் கதையில் 10ல் 1 பங்கு எடை கூட என் கதைக்கில்லை. ஆனால் ஒரு முறை கூட உன் கதை என் உடலில் படும் என்றால் நான் பிறகு கதை ஏந்துவதில்லை என்று வாக்களிக்கிறேன். பீமன் நகைத்து, நான் அத்தகைய அறைகூவல்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இது அயலூர் குளத்தில் நம்பி இறங்குவது போல. இந்நாள் வரை காடுகளில் தாங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் அறியேனே என்றான். பீஷ்மர் நகைத்து கொண்டு அவனை அணுகி அவன் தோள்களில் தன் நீண்ட கைகளை இட்டு வளைத்து, பெருத்திருக்கிறாய். மல்லனுக்கு அது நன்று. ஆனால் கால் விரைவை குறைக்கும் அளவிற்கு இடை பெருக்காமல் இருக்க வேண்டும் என்றார். என் விரைவை யானைகளுடன் பொருதி தேர்ந்து கொண்டே இருக்கிறேன் பிதாமகரே என்றான் பீமன். பீஷ்மர், யாரது என்று தன் மாணவரை அழைத்தார். விஸ்வசேனர் வந்து வணங்க, துரோணரையும் கிருபரையும் இங்கு வரச் சொல். இளையோர் இங்கு இருக்கிறார்கள் என்று அறிவி என்ற பின் இன்னொரு கையால் அர்ஜுனன் தோளை வளைத்து அணைத்தபடி பயிற்சி சாலையை நோக்கி நடந்தார். நகுலன் தருமனிடம், தாங்களும் வந்து படைக்கல பயிற்சியை பார்க்க விழைகிறீர்களா மூத்தவரே என்றான். தருமன், அதுதான் அங்கேயே இரவு பகலாக எந்நேரமும் நடந்து கொண்டிருக்கிறதே. மீண்டும் நோக்க என்ன இருக்கிறது? நீங்கள் செல்லுங்கள், நான் இங்கிருக்கிறேன். ஆசிரியர்கள் வரும்போதே எதிர்கொண்டழைத்து பாதம் பணிய ஒருவராவது இங்கிருக்க வேண்டுமல்லவா? நகுலன், நான் செல்கிறேன் என்று அவர்களை தொடர்ந்து சென்றான். உள நிறைவுடன் கால்களை விரித்து கைகளை கை பீடத்தில் வைத்து தருமன் சாய்ந்து கொண்டார். கண்களை மூடி இனிய காற்றின் வருடலை தன் உடலில் உணர்ந்தார். கைகள் உள்ளமைந்த நாற்களம் ஒன்றில் காயமைத்து ஆடின. இதழ்களில் அதன் சொற்கள் ஓசையின்றி அசைவு கொண்டன. சகதேவன் வந்து தருமன் அருகே நின்றபடி, நான் தங்களுடன் இருக்கிறேன் மூத்தவரே என்றான். தருமன், பிதாமகர் உவகை கொண்டு விட்டார். அனைத்தும் நன்றே முன் செல்கிறது அல்லவா இளையோனே என்றார். ஆனால் அவர் கவலை கொண்டிருந்தார். கவலை கொள்பவர்கள் அச்சுமையை உதறுவதற்கு ஒரு தருணத்தை எதிர்நோக்கி இருப்பார்கள். எங்கேனும் சிறு பழுது கிடைத்தால் அதிலிருந்து வெளியேறி விடுவார்கள் என்றான் சகதேவன். வெளியேறிவிட்டமையினாலேயே அக்கவலைகள் அனைத்தும் சிறிதென ஆகிவிடும். கவலைகள் இறங்கிவிட்டதனாலேயே அத்தருணம் களியாட்டு நிறைந்ததாக ஆகிவிடும் என்றான். தருமன் எரிச்சலுடன், உங்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று? என் நிலையிலும் உவகையோ நிறைவோ கொள்ள மாட்டோம் என்று உறுதி கொண்டு விட்டுத்தான் இங்கு கிளம்பி வந்தீர்களா? இல்லை மூத்தவரே, இயல்பாகவே ஐயமும் கவலையும் கொண்டிருக்கிறோம் என்றான். ஏன் என்றார் தருமன். சகதேவன், எண்ணத்தால் அல்ல, உள்ளிருக்கும் விலங்கின் ஐயம் என்றான். அவ்வண்ணம் எதை உணர்கிறாய்? சொல் என்றார் தருமன். சகதேவன் தயங்கிய குரலில், இது அயலவர் நாடு என்று தோன்றுகிறது. கங்கையிலிருந்து அஸ்தினபுரிக்கு வரும் வரை இருபுறமும் சரிந்த குறுங்காட்டுக்குள் பல்லாயிரம் நச்சம்புகள் என்னை நோக்கி குறிவைத்திருப்பதாக என் தோல் உணர்த்தியது. கரிய பெருந்திரை என அஸ்தினபுரியின் கோட்டையை பார்த்தபோது அச்சத்தில் உடல் நடுங்கினேன். இருளின் அலை போல அது புரண்டு சுருண்டு என்னை நோக்கி வருவது போல் தோன்றியது. அறியாது ஒரு கணம் பின் அடைந்து விட்டேன் என்றான். தாங்கள் இறங்கி புழுதியை எடுத்து நெற்றியில் சூடிய போது ஒரு கணம் என்ன நிகழ்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. பின்புதான் இந்நகரத்தில் மைந்தனாக பிறந்து இங்கு வளர்ந்தேன் என்று நினைவு கூர்ந்தேன். என் மூதாதையரின் நகர் இது. ஆனால் அந்த அஸ்தினபுரி மண்ணுக்குள் புதைந்து ஆழத்தில் எங்கோ மறைந்துவிட்டது. இன்றிருப்பது பிரிதொன்று என்றான் சகதேவன் சினத்துடன். நீ பித்தன், உன் உளமயக்கை என்மேல் சுமத்துகிறாய் என்றார் தருமன். அல்ல மூத்தவரே, இந்நகரின் கோட்டை வளைவு, இல்லங்கள், தெருக்கள் அனைத்தும் மாறிவிட்டிருக்கின்றன. இவற்றின் மேல் கரிய நஞ்சொன்று படிந்து இன்றும் எஞ்சுவது போல. உண்மையிலேயே தூண் மடிப்புகளிலும் சிற்ப பொருத்துகளின் இடுக்குகளிலும் கரிய தூள் போன்ற பாசிப்படிப்பு ஒன்றை காண்கிறேன். விரல் கொண்டு அதை தொட்டு எடுத்து பார்த்தபோது அருகே நின்ற கனகர் என்னிடம் அதை நாவில் வைக்க வேண்டாம் என்றார். முன்பு இங்கொரு நஞ்சு பரவி மறைந்துள்ளது. அதன் எச்சங்கள் அவை அனைத்தும் சூதர் கதைகள் என்றார் தருமன். சூதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பை உருவாக்கி அழித்து விடுகிறார்கள். பின்பு சொல்லி சொல்லி அவற்றை பெருக்குகிறார்கள். அந்த சித்திரத்திலிருந்து அதற்குரியவர்கள் என் நிலையிலும் தப்ப முடியாது. உறக்க நகைத்து, ஐம்பெரும் பழிகளை ஏற்றினாலும் கூட என்னை அறத்தான் என்றே அவர்கள் சொல்வார்கள் என்றார்.
சகதேவன் ஒன்றும் சொல்லவில்லை. தர்மன், சரி சொல், நீ என்ன உணர்கிறாய் என்றார். நஞ்சு இந்நகர் முழுக்க நிறைந்துள்ளது என்றான் சகதேவன். தர்மன், இன்று காலை என் காலில் கண்ணீருடன் வந்து விழுந்த குடிமக்களின் உள்ளங்களிலுமா? ஆம், அவ்வுளை எழுச்சி உங்களுக்கு மிகையாக தோன்றவில்லையா என்றான் சகதேவன். தருமன், உளராதி, அவை எந்தை இங்கு வாழ்ந்த நாள் முதல் ஈட்டிய பேரன்பின் வெளிப்பாடுகள் என்றார். சகதேவன், அல்ல, இது அவர்கள் கொண்ட வஞ்சமும் காழ்ப்பும் மறுபுறமென திரும்பி குற்ற உணர்வும் பேரன்புமாக திரும்பி இருக்கிறது. குற்ற உணர்வின்றி இப்பெரும் உள நெகிழ்வு நிகழாது என்று உணர்கிறேன் என்றான். உன்னிடம் பேச புகுந்தால் என் நெஞ்சில் இழி நம்பிக்கைகளை புகுத்து விடுவாய். செல் என்றார் தருமன். நான் எதையும் வகுத்துரைக்கவில்லை மூத்தவரே, ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இங்குள்ள ஒவ்வொரு விழியும் நீர்மை படிந்து கனிந்துள்ளது. ஒவ்வொரு இதழும் அன்பின் சொற்களால் துடித்து கொண்டிருக்கிறது. மெல்ல விரல் தொட்டாலே தாவி அணைக்கும் தவிப்புடன் உள்ளன உடல்கள் அனைத்தும். அவற்றுக்கு அடியில் எங்கோ இங்கு பெய்த நஞ்சின் மிச்சங்கள் உள்ளன. போதும், நாம் இதை பற்றி மீண்டும் பேச வேண்டியதில்லை என்றார் தருமன். அவ்வாறே என்று சகதேவன் தலை தாழ்த்தினான். இருவரும் ஒரு சொல் பேசாமல் ஒருவரை ஒருவர் உடலால் உணர்ந்தபடி அசைவிழந்து அமர்ந்திருந்தனர். நெடுநேரத்துக்கு பின் தருமன் பெருமூச்சு விட்டு, நீ என்ன நினைக்கிறாய்? இப்பகடை களத்தில் நான் வெல்வேனா என்றார். தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? ஐயமே இல்லை, நான் வெல்வேன் என்றார் தருமன். அந்நம்பிக்கை துணை இருக்கட்டும் என்றான் சகதேவன். தருமன், அவ்வாறெனில் நான் வெல்ல மாட்டேன் என்கிறாயா என்றார். மூத்தவரே, தாங்கள் ஆடப்போவது இங்கு ஊறி நிறைந்துள்ள நஞ்சுடன். அது விண்ணிலிருந்து பொழிந்தது. இம்மண்ணின் ஆழத்தில் ஊறி நிறைந்திருப்பது. மானுடரால் இது வெல்லப்பட முடியாது. பிறகு எப்படி அதை வெல்லலாம் என்றார் தருமன். மண்ணிலுள்ள அனைத்து நஞ்சையும் கழுவிக்களையும் ஆற்றல் கொண்டவை அனலும் புனலும் மட்டுமே. குருதி என்பது அனல் கொண்ட புனலே. தருமன் அச்சொல்லில் இருந்த காலம் கடந்த தன்மையை கண்டு உடல் நடுங்கினார். இளையோனே, ஒரு பேச்சுக்கெனவும் அதை சொல்லாதே. ஒவ்வொரு நாளும் நான் அஞ்சிக் கொண்டிருப்பது அக்குருதி புனலையே. அதை தவிர்க்கும் பொருட்டே களிமகனாக பகடையாட இங்கு வந்திருக்கிறேன். என் விழிமுன் ஒரு போதும் குருதி வீழலாகாது என்று ஒவ்வொரு நாளும் எந்தையையும் தெய்வங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். சகதேவன் நன்று சூழ்க என்று மட்டும் சொன்னான். மீண்டும் கல் சேற்றில் புதைவது போல அவர்கள் அமைதிக்குள் ஆழ்ந்தனர். தருமன், எந்தையரே என்று பெருமூச்சு விட்டார்.